எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜபிரபு. என் ஊர் வந்து சிலமினான்பேட்டை, பண்ருட்டி வட்டம், கடலூர் மாவட்டம். நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் 744 எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட கடைசி அட்டம்ப்ட், அதாவது 9வது அட்டம்ப்ட். ஏற்கனவே 8 அட்டம்ப்ட் எழுதி 4-5 முறை இன்டர்வியூ போயும் எனக்கு வந்து அது கடைசி வரைக்கும் கிளிக் ஆகாமலே இருந்தது. இந்த டைம் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு 9 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த முறை எங்கள் அப்பா அம்மா வந்து தொடர்ந்து 10 வருஷமா வந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் ரெண்டுமே தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். அப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து தொடர்ந்து எப்போ நான் வீட்டுக்கு ஊருக்கு வந்தாலுமே சரி, இந்த முறை என்னாச்சு, இந்த முறை என்னாச்சு, எப்போ நீ கலெக்டர் ஆவ, எப்போ நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவ, ஐஆர்எஸ் ஆவ அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஊருக்கே மொத்தமா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே எங்க சித்தப்பாக்கள் எல்லாருமே, பங்காளி சித்தப்பா எல்லாருமே தொடர்ந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ நான் வந்து வருஷம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் பாஸ் பண்றாங்க அந்த எக்ஸாம். ஆனா இவ்வளோ ஆரவாரமா எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து நான் வந்து 10 வருஷமா உழைச்சி இந்த இது கிடைச்சிருக்கு. ஏன்னா லக்கு இல்லாம தொடர்ந்து கிடைக்காமலே இருந்து 10 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் கிடைச்சதால அது வந்து ஊரே வந்து ரொம்ப ஆரவாரமா கொண்டாடுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து எங்க ஊர்ல கிரேட் ஏ ஆபீசர்னா தான், ஒரு ஐஆர்எஸ் ஆபீசராவோ இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீசராவோ போறதுனால தான் முதல் முறை. இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஊக்குவிக்கும். அதனாலதான் நாங்க இப்படி பண்றோம் ஆரவாரமா அப்படின்னு எங்க சித்தப்பா எல்லாம் சொன்னாங்க. தம்பிகள் அண்ணன் எல்லாருமே அதான் சொல்றாங்க. இப்ப என் தம்பியுமே கூட யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்றான். ப்ராபப்ளி அடுத்த வருஷம் அவனும் கிளியர் பண்ணுவான். அப்புறம் எங்க சித்தப்பா பையன் கூட விஓவா இருக்கான். அவனும் வந்து அடுத்து குரூப் 1 படிக்க போறான் அப்படின்னு, எனக்கு ரிசல்ட் வந்து அடுத்த நாளே நானும் படிக்க போறேன் அப்படின்றான். சரி, இந்த மாதிரி எல்லாருக்கும் என்கரேஜ் இன்னும் 10 வருஷத்துல நான் ஏற்கனவே வந்து எங்க பங்காளி வீட்டுல வந்து ஒரு இதாவது வந்து தொடர்ந்து விஓவோட 2-3 பேர் இருக்காங்க. எங்க சித்தி ஒருத்தவங்க வந்து ஆரையா இருக்காங்க, டெப்டி தாசில்தார் இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா வரும்போது ஊருக்கு வந்து மற்றவங்களுக்கு அதே மாதிரி வரதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதுதான் வந்து ஸோ ஊருக்கு எல்லாருக்குமே வந்து மொத்தமா தேங்க்ஸ் சொல்லி விரும்புறேன். Thank you.